ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இன்றைக்கி நாளுக்கான 10th மேட்ச் பிட்வீன் NCCB டீம் ஃப்ரம் நெமிலிக்குப்பம் vs VMCC ஃப்ரம் கோவளம் செம்மஞ்சேரி குப்பம். அடுத்த பால் நல்ல ஷாட். எஸ், கமெண்ட்ரியில் இங்கே ஒரு மாற்றம், ஒரு ஏற்றம். அண்ட் சிங்கிளோட ஏனைய வெல்கம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு சிங்கிள் வந்துருக்குது. ஆஹா, விட்டாருங்க. ஈஸியாக கையுள்ளே கேரியான ஒரு கேட்சு ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. பெரியஷ் ஆஹா, விட்டாருங்க. இன்னொரு டிராப்பு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பேட்ஸ்மேன். இன்னொரு டிராப்பு, ஒரு ஃபுல் டாஸ் பால் அடிச்சா எங்க வேணாலும் அடிச்சிருக்கலாம். பட் கம்ப்ளீட்டா விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். லெக் சைட்ல போடப்பட்ட பால் வைட் கொடுத்துருக்காரு அம்பையர். வைடு மட்டும் இல்லை, வைடோட சேர்த்து ஒரு ரன்னும் வந்திருக்கும். சோப்பா மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பேட்ஸ்மேனும் சேர்த்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்ட் டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவர் முடிவில் 6 for no loss. End of mandatory power play. என்ன மாதிரி நிலைமைக்கு ஆக்கி விட்டுறீங்க பார்த்தீங்களா? அங்கே தனியாக ஆடிட்டு இருக்காங்க. டிஜே, வாட் இஸ் திஸ்? ஓகே, பேட்டர் அடுத்த பேட்டர் கொஞ்சம் குவிக்காக வாங்க. ஸோ போல்ட் ஆயிருக்காரு பேட்ஸ்மேனு.
ஃபுல் டாஸ் பால். ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நோ பால். செக்கிங்காக ஒரு நோ பால். ஷாட்டுங்க, கிளியர் பண்ணிட்டாரு ஃபீல்ட. சரியான அடி, 6 ரன்கள். பிடிச்சிட்டாரு. நல்ல கேட்ச், ஒரு ரன்னிங் ஃபார்வர்ட். முன்னாடி வந்தாரு, பேலன்ஸ் மிஸ் ஆச்சு காலில். ஆனாலும் பாலை நல்லா ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. தயவுசெய்து பிளேயர்ஸ்லாம் கன்சோல் உள்ள போகாதீங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. ரிவ்யூ பார்க்குற இடத்துல கன்சோலுக்குள்ளே யாரும் போகாதீங்க. ஆஹா 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 ஆஹா, அடிச்சாரே 6. ஃபுல் டாஸ் 6க்கு அப்புறம் அங்கே ஒரு டாட் பால் அண்ட் டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் ஸ்கோர் 23.
பார்த்துக்கிட்டு இருக்கிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா NCCB டீம் நெமிலி குப்பம் BMCC கோவளம் செம்மஞ்சேரி இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஷாட் நல்ல வேலை எட்ஜ் நினைச்சா படனா இல்ல. ஸோ நல்லாவே போயிருக்குது. அண்ட் பவுண்டரி ஸ்கொயர் லெக்ல. அவரோட அடுத்த பால். ஓகே, அடிச்சு ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. நல்லா ஹைட் போயிருக்குது. லாங்க போயிருந்தா பவுண்டரியா? அவ்வளோதான், பவுண்டரி. ஓகே, இந்த ஓவரில் கொஞ்சம் பேக் டு பேக்காக ரன்கள் வந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் பெரிய ஒரு அமையிருக்கு, மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு. அடுத்த பால். ஆஹா, டவுன் த லேக் அண்ட் தட் இஸ் வைடு. ரன் அவுட் சின்ன பாசிபிள் பார்த்தாங்க, படனா இல்லை. அங்கே ஓடவே இல்லையப்பா, ஏன்பா ராஜா அப்படின்ற மாதிரி இருக்குது அவரோட மைண்ட் வைஸு. ஓ, கொஞ்சம் மிஸ்ஸு. இல்லாட்டி இந்த பால் கொஞ்சம் கனெக்டாக ஆயிருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டில் கொஞ்சம் பயங்கரமாக போயிருந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் வெல்கம் டாட் பால். திடீர்னு கமெண்ட்டில் அருண் வந்திருக்கேன்னு பார்க்குறேன். ஆகாஷ் ஒரு சின்ன ரெஸ்ட் இருக்கா அப்படி. ஸோ அதனால் நான் வந்திருக்கிறேன். இந்த பால் மிஸ் பண்ணிட்டார். எப்படி நான் மிஸ் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி இதே பால் தானே அடிச்சிங்க? அடடா தெரியலையப்பா. நல்ல பாலை மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அகைன் வெல்கம் டாட் பால். அப்போ விக்கெட் இருக்குது தான் இந்த ஓவரில். மாற்றி மாற்றி டாட் பால் விழுகுது. அண்ணன் வேறு அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எட்ஜ் ஏதாவது வருமா? ஓகே, சிங்கிளா டபுளா? அழுத்துறாங்க ஓட்டாங்க. ஓ, ரன் அவுட் ரொம்ப க்ளோஸாக போச்சே. படரா இல்லை. ஸோ அது 2 ரன்னு வாங்கலை. கரெக்டாக கேரி பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்கும். ஆனால் சர்மாஜி வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அந்தளவுக்கு க்ளோஸாக போயிருந்தது. சூப்பராக ஓடுனீங்க நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ரிட்டர்ன் கிரீஸுக்கு வராங்க. ஃபுல் டாஸ். இதைத்தான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணாரு. வந்த பார வரவேற்று 6 அனுப்பியிருக்காரு. நோ பால். நோ பால் 6 ஃப்ரீ ஹிட். இப்போ என்ன ஆக போகுது? ஸ்லோவர் பால் சரியா படலைங்க. அடடா, இன்னும் கொஞ்சம் நல்லா பட்டிருந்தா அண்ணனுக்கு தேவையான ரன் கிடச்சிருந்துருக்கும். பட் ஆனால் டிஸ்ட்ரக்ஷன் இந்த ஓவரில் ஆல்ரெடி டன் அண்ட் டேமேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். சோஃபார் நல்லா போயிருது. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோரு 43. கொஞ்சம் பயங்கரமான ரன்னு போயிருக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன கம்பேக், ஒரு விக்கெட்டில் ஏதோ ஒன்று கொடுத்தே ஆகணும்.
ஓகே, ஸ்டேஜ் உடஞ்சிராம பார்த்தாடுங்க, ரொம்ப வெயிட்டாக போடுறீங்க ஸ்டெப். அடுத்த ஓவர் ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி வந்து ஓடி வந்து சும்மா சூ காமிச்சேனி அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் மறுபடியும் பொசிஷனுக்கு போயிட்டாரு. பட் ஆனால் இந்த முறை நல்ல பால்னு நினச்சான், பட் ஆனால் இல்லை. ஏப்ரல் ஃபுல்லுக்கு அப்புறம் ரியலி மறுபடியும் அந்த முத பாலை போட வேண்டியதாக இருக்குது. ஸோ வைடு. ஃபுல் டாஸ். ஆஹா எச்சு அண்ணே எப்படிங்கண்ணே, ஐயோ கைக்கு வந்த கேட்சை விட்டீங்களே. கத்துறாங்க பாருங்க, லூஸ் பாலை வெளியே அனுப்புவீங்களா அப்படின்னு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள வந்து ஒரு அப்பாலஜிஸு. பட் ஆனால் இங்கே கேட்ச் ட்ராப்பு, நல்ல கேட்சு, அழகான ஒரு கேட்ச் வந்துச்சு, ட்ராப் பண்ணிட்டாங்க. அடுத்த பால் மறுபடியும் ஒய்டு. அப்போ இந்த பால் ஒரு ஃபுல் டாஸ் எஜ்ஜு வருமா? ஏன்னா போன முறை அப்படி தான் நடந்துச்சு, ஒரு ஒய்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்லோ பால், அதில் ஒரு எஜ்ஜாக வச்சு கேட்ச் ட்ராப்பு. அப்போ இந்த பால் அப்படி தான் வருமா? சரி பார்த்துருவோம். இந்த முறை ஷாட்டு கரெக்டாக போயிருக்கா? இல்லப்பா எப்பா, இந்த முறை நான் எஜ்ஜு வரந்தாப்பா நினைச்சேன், ஆனால் விக்கெட் விழுந்துருக்குதுப்பா. இதுக்கு எனக்கும் பொறுப்பு இல்லை மக்களே, அதுக்காக என்னையெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, கமெண்டேட்டர்ஸ் கர்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, நல்ல விக்கெட் விழுந்திருக்குது. ஸோ தேவையான ஒரு விக்கெட் தான். உடனே அடுத்த புதிய பேட்டர் உள்ள வந்திருக்கார். அண்ணே இவருக்கும் இப்படியா நோ பால். இப்ப இந்த மாதிரி ஒரு பேட்டருக்கு வெல்கமிங் பால் கிடைக்காதுப்பா யாருக்கும். அப்படியா? ஆஹா, அப்புறம் ஓகே, மறுபடியும் ஸ்லோ பால் இறங்கி வந்து ஸ்ட்ரைட்டா லாங்கானு கடிக்க முயற்சி பண்ணார். பட் ஆனால் போகல பால் அண்ட் ஒரு சிங்கிளோட போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அது ஒரு ரன்னு. அவ்வளோதான், பால் முடிகிற வரைக்கும் இப்படி இழுத்து பேசியே அந்த பாலை முடிச்சு விட்டுறணும், அதான் நல்லது. அதாவது பால் அவுட் ஆஃப் த பிச்சு, நோ பால். அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா ஒரு ஸ்பின்னரோட சராசரியான ஒரு ஸ்பீடில் வந்து போயிருக்குது. பால் போய் வெளியே கூட போல. ஸோ பால் போயிட்டு அப்படியே புதஞ்சிருச்சு. என்ன ஸ்பின்னரோட சொன்னேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் இந்த தடவை பால் பிச் பண்ணி போட்டிருக்காரு. நல்ல பால். ஆக்சுவலாக எனக்கு இந்த பவுலரோட ஆக்ஷனு எல்லாமே ஒரு வேரியேஷனில் பார்க்க எனக்கு நம்ம வெஸ்ட் இண்டீஸில் ஷெல்டன் காட்ரல்னு ஒருத்தர் இருப்பார், ஆர்மி மேன், செம்மையாக வேரியேஷன் பண்ணுவோம். அப்படி ரன் அவுட் கேரண்டி. ஐயோ மிஸ்ஃபீல்டு. போனோடனே ரன் அவுட் நினச்சேன், மிஸ்ஃபீல்டு. ஓகே, ஒரு மிஸ்ஃபீல்டு, ட்ராப் கேட்ச், அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு கேட்செல்லாம் பார்த்தோம். பட் ஆனால் இந்த வருடம் நீடிச்சு போயிட்டே இருக்கு. கேட்சு. ஆனா இந்த முறை உங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்புங்க ஐயா. எவ்ரி பர்சன் டிசர்வ் செகண்ட் சான்ஸ்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த செகண்ட் சான்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணுமா அப்படின்ற லெவலுக்கு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. பட் இருந்தாலும் இதை பிடிச்சிருந்துருக்கலாம். பட் ஹார்ட் லக் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ட்ராப் கேட்சோட ஓவர் முடிஞ்சிருச்சு. அண்ட்
அண்ட் எண்ட் ஆஃப் தி ஓவர் ஸ்கோர் 58 ஆன் த போர்ட். ஸோ கொஞ்சம் மாற்றி மாற்றி பேட்டிங் டீம் சாதகமாக தான் போயிட்டு இருக்குது. விஎம்சிசி டீம் அவங்களுக்கு சாதகமாக தான் இப்போதைக்கு போய்கிட்டு. பட் ஒரு ஓவர் கண்டிப்பாக இந்த ஒரு மச் நீடட் பிரேக் த்ரூ ஓவராக, கொஞ்சம் லோ ஸ்கோரிங் ஓவராக வந்து அமைஞ்சா நல்லது பவுலிங் டீமுக்கு. அப்படி இல்லாட்டி மறுபடியும் வந்து விஎம்சிசி செம்மஞ்சேரி டீமுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகே, ஃபைனல் ஓவர் ஆஃப் திஸ் மேட்ச் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். அந்த ஒரு ஓவர் பவர் பிளே வேறு. கப்புள்ஸ் பாறையில் இப்போ தான்ப்பா ஃபேமிலியாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. மழை விட்டோன்னே வரலாமா? எல்லாருக்கும் வணக்கம், ஹாய். எல்லாம் பாறையில் உட்காந்துருக்கீங்களே, ஹாய். சரி, எங்கேருந்தோ ஒருத்தன் கத்துறான் என் பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் அங்கே உட்காந்துருக்குறாங்க எல்லாம். இங்கே தான் பார்க்குறாங்களா உண்மையிலே? ஆனால் எங்க சரி விடு, அவங்க பாட்டு என்ஜாய் பண்ணிட்டோம், நம்ம கமெண்ட்ரியை பார்ப்போம். ஓகே, ஃபைனலோட ஃபர்ஸ்ட் பால் ஷாட் ஆன் த லைன். செம்ம ஷாட் படி, சீரியஸ்லி நல்ல ஷாட் பா. ஆன் த லைன் பிக் பண்ணி மஜாவா அடிச்சாரு ஸ்கொயர் லெக்ல. ஓகே, ஸ்லோவர் பால். இந்த முறை வெளியே வா. ஹைட் போயிருக்கு, வெயிட்டா போயிருக்கு, அவ்வளவுதான். அதுவும் கடல் நோக்கி போக பால். அதேதான், கடல் நோக்கி போயிருக்குன்னு அவங்களும் ஸ்டெப் போட்டு காட்டுறாங்க பாருங்க. பால் அங்கிட்டு தான் போயிருக்குன்னு. எஸ், ஓகே ஓகே டிஜே. ஹேட்ரிக் 6 வருமா? யாராவது பிடிங்க இந்த பால. ஆகா, ஃபைனலா கேட்ச் டிராப்லாம் பிடிச்சிட்டாங்கப்பா. விஎம்எஸ் டீமுக்கு ஒரு செம்மஞ்சேரி டீமுக்கு ஒரு விக்கெட் இங்க விழுந்திருக்குது. அடுத்த பேட்டர் அவுட் ஆயிட்டாரு. இப்போ அவுட் உள்ள ஆயிடுச்சு. இன்சைடு சர்க்கிள் கை காமிங்க. எதுக்கு? ஓகே, ஆனால் மாற்றி கொஞ்சம் அண்ணே ரொம்ப திட்டாதீங்க, நல்லா தானே அடிச்சாரு. என்னப்பா எவ்வளோ அடிச்சாலும் அவங்க பேட் ஒரு ஃபீட் டீம்மேட் இப்படி திட்டிட்டு இருக்காரு. டீம் கொஞ்சம் பார்த்துங்க, வர அண்ணன்ட்ட உஷாராக இருங்க. மாதிரி திட்டின்னு இருக்காரு. நல்லா அடிச்சவரை போய் எப்படி திட்டிட்டு இருக்கீங்க? சே இருங்க, நீங்கள் பவுலிங் பண்ணுவீங்கல்ல, இப்போ எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்கள் போட மாட்டீங்களா? உங்களுக்கு இருக்கு, நோட் பண்ணிக்கிறேன் உங்களை. பேர் அவள் பவுலிங்கே போட மாட்டாராம்ப்பா. டீம் எனக்காக இவருக்கு மட்டும் இந்த அண்ணனுக்கு பவுலிங் கொடுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். வர அடுத்த பால் மறுபடியும் ஸ்லோ பாலா போட்டிருக்காரு. ஹைட் தான் போயிருக்கு. யாரு கையில? இந்த முறை என்னப்பா முடிச்சு அங்க வர்ற என்ன மாதிரி சந்தோஷம் படுற? ஓய் சீரியஸ்லி, எவ்ரி பர்சன் டிசர்வ் செகண்ட். இந்த பர்சன் டிசர்வ் தேர்ட் சான்ஸ், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிடிச்சவன என்ன சந்தோஷம் பாருங்க அவர் நண்பருக்கு. அடாடா, ரோபோடா. அப்படியே அந்த போட்டி ஆஃப் பண்ணுங்க. அடுத்த பால் ஹேட்ரிக். அதுக்கு வாய்ப்பு ராஜா, ரன் அவுட். ஐயோ போச்சு. ஓடுங்க. எங்கிட்ட சொன்னாலும் ஏதோ ஒன்று நடக்குது, என்ன செய்ய? பை எதுவும் சொல்ல வேணாம் மாஸ்டர். ஓ பையா அது? சரி ஓகே. எனக்கு அப்படி தான் கேட்டுச்சு. இறங்கி வந்து அடிக்க முயற்சி செய்த ஆர்படனா சரியாக படவில்லை. அண்ட் தட் இஸ் சிங்கிளா? ஆமாங்க, சிங்கிள் தாங்க. அண்ட் சிங்கிளோட ஓட்டு மொத்தமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர் நல்ல தரமான ஒரு ஓவராக தான் வந்திருக்குது. கம்பேக் ஓவராக இருக்குது.
73 ஆன் போர்டில் டார்கெட் 72 அடிச்சிருக்கிறாங்க. நல்ல பேட்டிங் பரவாயில்ல. கடைசியாக வந்து அங்கிட்டிங்க சிக்ஸர்லாம் நிறையா பார்த்தோம். பட் இருந்தாலும் அடுத்து அப்கமிங்கில் இந்த டீமுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see what happens in the second innings. शर्मा जी के बेटा बॉल ना நல்லா பிடிப்பீங்க போலியே. ஸோ 72-72ன்ற ஸ்கோரில் முடிச்சிருக்காங்க. 73 அடித்தால் வெற்றி ஃபார் என்சிசிபி அணியினருக்கு. 73 அடித்தால் வெற்றி. அவங்களோட 5 ஓவரில் பெரிய ஸ்கோர் போட்டிருக்காங்க. ஸோ 2 பவர் பிளே வருது. ஃபர்ஸ்ட் ஓவர் மேண்டேட்ரி பவர் பிளே, 5வது ஓவர் பேட்டிங் பவர் பிளே. இந்த 2 ஓவருமே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும். Bowler name Ravichandran Ashwin. Okay, noted by. शर्मा जी பாத்தீங்களா சிங்க? அஸ்வின் bowling to ரோஹித், இன்னொரு பக்கம் டவான் என்கின்ற தனுஷ். ஓ நல்ல ஃபீல்டிங். முதல் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. சரியான ஷாட். ஸ்டேஜ் வந்தோன்னு பாட்டை நிறுத்து. அவங்க வந்து தனியாக ஆடிக்கிட்டு பாட்டே வரலையே. சூப்பர் பாலா இல்லை, வைடு. ஸோ திரும்ப போட்டாக வேண்டும். ஒரு வைட் டெலிவரி. நல்ல ஸ்டார்ட். என்சிசிபி கிட்டேருந்து முதல் பாலே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 73ன்ற பெரிய ஸ்கோர் சேஸ் டவுனில். ஸ்விங் ஆஃப் த பேட் மிஸ் பண்ணியிருக்காருங்க. என்னது டாட் பால், ஒரு வைல்டு ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம்.
அவுட் சைட் ஆஃப்ல மீண்டும் ஒரு வைடு வெளியே போயிருக்கு. அவுட்டுங்க. நல்ல டேக், லோ ஃபுல் டாஸ் பால். அந்த பவர் கடைகளை மிட் விக்கெட்ல சரியா எடுத்திருக்காரு மிட் விக்கெட் ஃபீல்டரு. சொல்ல வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் பிரதீப் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இமீடியட்டாக முதல் ஓவரே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த மேண்டேட்டரி பவர் பிளே, பேட்டிங் பவர் பிளேவை யூஸ் பண்ணணும். ஆஹா, மிஸ் பண்ணியிருக்காருங்க. சூப்பர் பவுலிங் ரவிச்சந்திரன் அஸ்வின்டேந்து. ஒரு சரியான ஓவர் இது. அனதர் டாட் பால். இரண்டு பந்துகள் பாக்கி உள்ளது. ஒரு மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எல் காய்ஸ் கேளம்பாக்கம் வர்சஸ் எஃப்சி கோவளம் பி. கோவளம் அன்சாரி நகர் டீம். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். எஸ்எஃப்எல் காய்ஸ் கேளம்பாக்கம் கேப்டன் அண்ட் எஃப்சி கோவளம் பி கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். இன்னொரு விக்கெட்டுங்க. இந்த முறை அங்க இருக்கிற மிட் விக்கெட் ஃபீல்டர் நவரவே வேணாம். காத்தவர் ராயன் உள்ள பேட்டிங் வந்திருக்காரு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 6, 6 for 2. 73 ரன் டார்கெட். இன்னும் 67 ரன் அடிக்கணும். செகண்ட் ஓவர் போடுவதற்காக பிரசாந்த். குவாய்டான முதல் ஓவர் அண்ட் ரெண்டாவது ஓவர் பிரசாந்த் போடுறதுக்கு வந்திருக்காரு. இந்த ஓவரை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஒரு பிக் ஓவர், 1 or 2 பிக் ஓவர்ஸ் வேணும். ஏன்னா 67 ரன் இன்னும் அடிக்கணும் 4 ஓவரில். சூப்பர் ஷாட்டுங்க. ஒரு ஹியூஜ் 6. எஸ், போய் கபில்ஸ் பாறை கிட்டே போய் விழுந்துருக்கு. சங்கமாம்ஸ் போல்டுங்க. எஸ், லோ ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணிட்டாரு. யார்கரா கன்வெர்ட் ஆயிருக்கு பந்து. ஸோ ஆகாஷ், நெக்ஸ்ட் லாஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் கோவளம் 2025 16th டேவோட லாஸ்ட் மேட்சோட டாஸ் இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து எஃப்சி கோவளம் பி அன்சாரி நகர் டீம் கேப்டன் இருக்காங்க. எஸ்எஃப்எல் காய்ஸ் கேளம்பாக்கம் டீம் கேப்டன் இருக்காங்க. ஸோ டாஸ் யார் கேட்க போகிறீங்க? அவர் கேட்கட்டுங்களா? ஸோ ஹெட்ஸு டெய்ல்ஸு சத்தமாக கேளுங்க. டாஸ் வின் பண்ணியிருக்காரு. டாஸ் நம்ம எஃப்சி கோவளம் பி அன்சாரி நகர் கேப்டன் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கா பவுலிங்கா? பேட்டிங்கா இல்லையா பவுலிங்கா இல்லையா? ஃபீல்டிங் எடுக்க போறாராம் அவரு. பவுலிங். ஓகே, ஆல் த பெஸ்ட் ரெண்டு டீமுக்கும். நீங்கள் பேட்டிங். ஸோ மேட்ச் முடிஞ்சோடனே நீங்கள் ஃபீல்டர்ஸ் உள்ளே போயிடுங்க.
வைட் டெலிவரி. இங்கே பேசிகிட்டே இருக்கும் போது இந்த ஓவர் விக்கெட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் டாட் அண்ட் வைட். இன்னொரு விக்கெட்டுங்க. இன்னொரு விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க இங்கே. ஜீவா வித்வுட் ட்ராவலிங் ஸ்கோரஸ் டிபார்ட் பேக் பண்ணணும். ரெண்டு பால் பாக்கி இருக்கு. ஸ்டெம்பிங்கான ஒரு கால், ஆனா இல்லைன்ட்டார் அம்பையர் ஸ்ட்ரைட் அவே. ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் இங்கே 13. இன்னும் 60 ரன். 3 ஓவரில் 60 அடிக்கணும். டபுள் ஆக்ஷனா சர்மாஜி? டபுள் ஆக்ஷனா? 2 பிரசாந்த் டீம்ல. சூப்பர். எனிவேஸ் நோ பால். ஸ்ட்ரிக்டாகவே நோ பால் கால் கொடுத்துருக்காங்க. அண்டு பை முறையில் எல்லாரும் நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வர பண்ணுறாரு சர்மாஜி கே பேட்டா. அது மட்டும் இல்லை, ஒரு ஃப்ரீ ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ நோ பால் ப்ளஸ் ஒரு ரன்னும் வந்திருக்கு. another wide. ஸோ அடுத்த மேட்சுக்கான அப்டேட் இதுதான். SFL guys from Kelambakam vs FC Kovalam B from Kovalam Ansari Nagar. டாஸ் வின் பண்ண FC Kovalam B elected to bowl first. செம்ம பாலுங்க. திரும்ப ஒரு ஃபுல் லென்த் டெலிவரி. செம்ம வேகத்தில் வேற போட்டிருக்காரு. ரெண்டாவது பால். இன்னொரு நோ பாலுங்க. இன்னொரு நோ பால். ஸோ கை கொஞ்சம் வலிக்கிட்டு இருக்கு இங்கே பவுலருக்கு. ஸோ நோ பால் அண்ட் ஒரு ரன் மோடி எடுத்திருக்காங்க. சூப்பர் பாலுங்க. நல்ல பால், நல்ல கம்பேக் இந்த முறை. லெக் சைடில் இன்னொரு வைடுங்க. ஐம்பத்தி ரெண்டு. இன்னும் ஒரு டாட் பால். 52. 15 பால்ல ரிக்வயர்ட் ரேட் கிளைம் ஆயிருக்கீங்க 20.8க்கு. அண்ட் இதே நிலையில் 23க்கு 2 அப்படின்னு சொல்லி இருந்தாங்க EMCC கோவலம். சிமிலர் ஸ்கோர். நடுவில் நல்லா ஆக்சலரேட் பண்ணாங்க VMCC.
திரும்பவும் அதேங்க. ஸோ ஒன்டா சுத்தா செட்டா ரிப்பீட்டுன்ற மாதிரி ஒரே மாதிரி பால் போடுறாரு பேட்ஸ்மேன், ஒரே ஷாட் ஆடுறாரு, அதே டாட் பால். லாஸ்ட் பால் அண்ட் காலில் பட்டிருக்கு அண்ட் டாட் பாலோட ஓவர். 3வது ஓவர் முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிவில் 21க்கு 4. இன்னும் 52 ரன் அடிக்கணும். 12 பாலில் 26 ரன் பர் ஓவர் தேவைப்படுகிறது. பெரிய ஸ்கோரு. ஆல்ரெடி போஸ்ட் பண்ண பேச 73ன்றது எங்கேயோ இருக்கிற ஸ்கோரு. இமாலய டார்கெட் ஆனால் ஈஸியாக காமிச்சிருக்காங்க. DJ Hen, DJ Hen. ஸோ பவுலிங்கில் விக்கி ஜஸ்ட் ஓவர் த பவுலர். பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட் பவுலருக்கு ஜஸ்ட் ஓவரில் போயிருக்கு அண்ட் சிங்கிள். அண்ட் எதுவுமே இல்லை. எஸ் எதுவுமே இல்லை. ஒரு டாட் பால். ஸோ ரொம்ப குவைட்டாக தான் இருந்திருக்கு செகண்ட் இன்னிங்ஸ். அவ்வளோ சூப்பராக பவுலர்ஸ் போட்டிருக்காங்க. லைன் அண்ட் லென்த் அண்ட் as well as ஃபேஸ் அவ்வளோ நல்லா இருந்திருக்கு. அனதர் சிங்கிள். சுத்தமாக எதுவுமே கொடுக்கல பிக் ஷாட்டுக்கு. பெரிய டார்கெட் சேஸ் பண்ணுறாங்க. அதில் மொத்தமாக ஒரு பவுண்டரி அண்ட் ஒரு 6 மட்டும்தான் வந்திருக்கு. போல்டுங்க. 1 more விக்கெட். 5வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே என்சிசிபி கோவளம். சரி, என்சிசிபி டீம். ரெண்டு பால் பாக்கி இருக்கு. வந்திருக்க நியூ பேட்டர் தருண். அவர் டீமே அதே தாங்க. ஸ்விங் அண்ட் மிஸ். திரும்பவும் பாலை வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருக்காரு ஸ்விங் பண்ணி. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் வந்துட்டு இருக்கு. ஸ்லோவா போட்டிருக்காரு. ஷாட்டுக்கான முயற்சி லெக் சைடில். ஆனால் சிங்கிள் மட்டுமே. சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருது. இன்னும் 49 ரன் லாஸ்ட் ஓவரில் அடிக்கணும். கண்டிப்பாக இம்பாசிபிள். இப்போதைக்கு 4 ஓவரில் 24 5 என்சிசிபி டீம் ஃப்ரம் நெல்லிக்குப்பம். கண்டிப்பாக பவுலிங் ஃபீல்டிங்கில் நிறையா கேச்சஸ் ட்ராப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. அதனால தான் பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க இங்கே விஎம்சிசி கோவளம் செம்மஞ்சேரி குப்பம். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு திரு பவர் பிளே, பேட்டிங் பவர் பிளே. பெரிய ஷாட்டுக்கான ஒரு அட்டெம்ப்ட். அகைன் பாடியில் பட்டிருக்கு. எந்த ரன்னும் இல்லை. டாட் பால். ஸோ 5 பந்துகள் இன்னிங்ஸில் பாக்கி இருக்கு. 10th மேட்ச் ஃபார் த டே அண்ட் as well as ஓவராலாக 171வது மேட்ச்சில் இப்போதைக்கு இருக்கும். Single last 4 balls of the innings. பெரிய ஷாட்டு. எக்ஸலன்ட் ஃபீல்டிங் டீப்லியும் கூட. இன்னொரு சிங்கிள் மட்டுமே. மூணு பால்ல இன்னும் 47 அடிக்கணும். கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. ஆனால் ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க பேட்டிங் டீம். திரும்பவும் ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். மீண்டும் மிஸ் பண்ணியிருக்காரு பால். பெரிய டார்கெட்டுங்க. ஸோ பெரிய டார்கெட். as I said before, பவுண்டரிஸே வரல அப்படின்னா ஸ்கோருக்கு நெருங்க கூட முடியாது. மேபி பவுண்டரிஸ் வந்திருந்தா பவுலர்ஸ் ஏதாவது வைடு கீனு போட்டு ப்ரெஷராக இருப்பாங்க. எஸ், அனதர் பேசிக்கினே இருக்கும் போது இன்னொரு பாலுமே போட்டார். சிங்கிள் மட்டுமே.
லாஸ்ட் பால் இன்னிங்ஸ் as well as மேட்சோட கடைசி பந்து வந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் பால்லையுமே ஸ்விங் பண்ணி மிஸ் பண்ணியிருக்காரு. அதோட 5 ஓவர் கோட்டா ஃபார் NCCB முடிவுக்கு வருது. ஸோ மேட்சோட ஓவரால் சம்மரி இதுதான். நல்லா ஸ்டார்ட் பண்ணார் அஸ்வின், அவர்கிட்டேருந்து 2 விக்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கிட்டேருந்து 1 விக்கெட்டா. எஸ், பிரசாந்த் கிட்டேருந்து 2 விக்கெட்டு. ஸோ இந்த ஒரு இதெல்லாம் வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய ஸ்கோரை. அண்ட் அடுத்த மேட்ச் முன்னாடி ப்ரெசன்டேஷன், ஐ வுட் லைக் டு பாஸ் த ப்ரெசன்டேஷன் டு பிரகானா. நான் சொன்னதான் இப்போதைக்கு குட்டி சம்மரி. ஒரு பெரிய ஸ்கோர் 72 போஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் BMCC. அதுக்கப்புறம் NCC அவங்களால வந்து அடுத்த இதில் வந்து பெருசாக போஸ்ட் பண்ண முடியல ஒரு பெரிய ஸ்கோரு. ஐ ரிக்வெஸ்ட் நெக்ஸ்ட் டீம் டு பி என்ட்ரிங் இன் டு த ஃபீல்ட். அடுத்த டீம் வந்து கொஞ்சம் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. DJ Hen.